சேனல் தமிழ் படி பை இட்ஸ் மீ கனி. இன்னைக்கு என்னடா வந்து பாலைவனத்தில் ஜிகின்னு ரெடியாகி வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து என்னன்னா இங்கே கத்தாரில் வந்து நிறைய சங்கம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் யூத் சங்கம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். ஆஃப்டர் 7 years இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கத்தாரில் பொங்கல் செலிப்ரேஷன் அட்டன் பண்ணுறது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓ, இங்க எல்லா கோட்டுமே இருக்கு. பேரல் கோட், கிரிக்கெட் கோட்லாம் இங்க போய் அழகா எழுதியிருக்காங்க தமிழ்ல. தமிழ் இளைஞர்கள் சங்கம், தமிழ் யூத் சங்கம் கிளப், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல போட்டிருக்காங்க. சின்ன இது பரவாயில்ல. காலையில எல்லாரும் அழகா ரெடியாகி வந்திருக்காங்க. நீ மட்டும் தான் வேட்டி சட்டை போடாம வந்திருக்கீங்க. சாரிக்கு ஷூ, சாரிக்கு ஸ்லிப்பர் தான் போடணும். யார் அதுவும் இஷ்டம். சாரிக்கு ஸ்லிப்பர் தான் போடணும், எந்த ரூல்ஸும் இல்லை. என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் வரலாம் அப்படின்றதுக்காக ஷூ போட்டுருக்கேன். பட் இட்ஸ் ஓகே, நைஸ் காம்பினேஷன். நல்லா இருக்கெல்லாம் காலையிலே வந்து பொங்கல் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ கோலப்போட்டி நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு என்ன நடக்குது, எப்படி போட்டுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும். இருக்குல்ல, வயல் இது, அப்புறம் மாடு, பொங்கப்பானை, சூரியன், பானை ஒன்று வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இது கிளிட்டர் இதில் கிளிட்டரிங் போட்டிருக்காங்களோ. யூஸ்வலி நம்ம ஊரில் இந்த கல்லுப்புல போடுவாங்க. இது பானை, வாழை மரம், பூவு, இதெல்லாம் தேங்காய் பழம் பார்த்தல, சூப்பராக இருக்கு. எங்க பாருங்க மினியேச்சரு, இது பேர் செம்ம கியூட்டா இருக்குது. இது வந்து பெரிய பேசாம நீ வந்து வரைஞ்சிருக்கலாம்ல. நான் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அடுத்த வருஷம் காம்படிஷன்ல ஜாயின் பண்றேன். ஆமா, சூப்பரா வரைவான். அடுத்த வருஷம் நான் ஜாயின் பண்றேன், நீ வரைகிற. இது பொங்கப்பானை இப்படி இருக்கா? அந்த சைடுல போட்டுருக்காங்க. ஓ, அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருக்கணும். பட் இட்ஸ் ஓகே. அதேதான். வாழைப்பழம், இந்த தேங்காய், வாழைப்பழம், தட்டு. இது யாரும் மிதிச்சிடாதீங்க, அவங்களுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலையா. இங்க இன்னும் எழுதியிருக்காங்க. என்னது, உறவுகளின் வீட்டில் பொங்க, இன்பம் மனதில் பொங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. இன்னும் நல்லா இருக்கு. இது வேற, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பிங்கிஷா இருக்கு. சிம்பிள், நீட், ஒரு பிங்கிஷ் விரிஞ்சு போயிருக்கு. ஓ, சும்மா சொல்றாங்க. அதே ஆக்சுவலி டெக்கரேட்டிவா நம்ம அந்த மாலை போட்டு டெக்கரேட் பண்ணணும், அந்த கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. இது சூப்பரா இருக்கு. பாரு, மயில் மயில் தான். இது மயில் தான். 2 பீகாக் இந்த பக்கம், அப்படி அப்படி ஒரு பீகாக். நார்மல் நம்ம வீட்டு ட்ரெடிஷன் கோலம். அரவணைத்து காப்பது போல நெற்கதிர்களை பாதுகாத்து எங்களுக்கு உணவு அளிக்கும் உழவர்களுக்கு இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. இது அழகாக ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இது வந்திருக்கும். இது நல்லா இருக்கு. மாடு, இது யூஸ்வலி நான் பார்க்குற டிராயிங் தான். ஆனால் இது வந்து மாடு, ஒரு கேர்ள் திரும்பி நின்றுட்டு. ஆமாம் ஆமாம், நம்பர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாவே ஒரு 150-200 பேர் இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க, ஸ்டாலு, திரு ஃபுட் ஸ்டப்ஸ். நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டால் வைக்கலான்னு பார்த்தோம். சேலம் தட்டுவடை செட்டு கிடைக்குமோ? ஐ திங்க் ஸோ. இந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ், அது மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேலுக்கு வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இல்லை, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். பேசாமல் அடுத்த வருஷம் நானும் ஒரு ஸ்டால் போட போகிறேன். பிரெயினா இங்கே வந்து சென்ட்ரா ஸ்டேஜ் போட்டிருக்காங்கல்ல, உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஆர்வமாக போய் மியூசிக்கல் சேர்ல கலந்துன்னு இருக்காங்க. அம்மா வராங்களா பாரு. இது அம்மா ஊரில் கூட கலந்துக்க மாட்டாங்க, இங்கே ரொம்ப ஆர்வமாக போய் கலந்துருக்காங்க. இங்கே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படியே புஃபே மாதிரி.
டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 o'clock ஆகுது. எனக்கு வேறு ஒரு ஈவெண்ட் இருக்குதுனால நான் கிளம்புறேன். வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. அண்ட் இப்போ தான் வந்து நிறைய க்ரௌட் சேர்ந்துருக்காங்க. ஒரு 1000 மேலே வந்துட்டுருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து சிலம்பம் அண்ட் வந்து ட்ரம்ஸு, அப்புறம் பறை, அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸ் அப்படி மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்க போதான். பட் அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ண போகிறேன். நான் ஏதாவது கிளிப் கிடச்சிச்சின்னா அதை மட்டும் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in another video. bye bye. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி நடந்துகிட்டே இருக்குமா. இந்த வருஷம் தான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இயர் காம்படிஷன்.